எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 17. Hallelujah. காலத்தை பார்க்கணும். 12. Hallelujah. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இது போல் காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நம்முடைய ரட்சிப்பின் நாட்களை பார்க்கும்போது ஏறக்குறைய நான் சரியாய் ஞானஸ்தானம் பெற்றது 90. ஜஸ்ட் பிரபாகர்களை ஞானஸ்தானம் பெற்று அது ரட்சிப்புன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு எனக்கு இயர் 2000 தான். 2000 தான் இந்த தெய்வனை முகமுகமாய் நான் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வேதத்தின் மூலமாய் நான் காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அந்த நாள்லேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்பப்போ அன்றைக்கு சபைகளில் நான் வாரம் ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கித்து வந்த நாட்கள் உண்டு. வாரம் ஒரு சபையில் ஃபிக்ஸு தொடர்ந்து போவேன். அப்படி 5ஆவது வாரம் வரும்போது தான் நான் புதிதாக கிடைக்கிறதான சபைகளில் நான் பிரசங்கிப்பேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனம் காலத்தை பார்க்கும்போது போதகர்களாக இருக்க வேண்டியதான நான் ஏன் இன்றைக்கு போதகர்களாக நான் இல்லை? பைபிள் காலேஜ் படிக்கல இல்லை? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கல, எபிரேய மொழி படிக்கல. அருமையான சகோதரர் எபிரேய மொழியில். ஹல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லணும். இன்றைக்கும் நம்ம சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னார், மீன் வயிற்றில் ஆசிட் இல்லாததுனால தான் கம்ஃபர்டபுளாக. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஆல் மைட்டி, அவர் சர்வ வல்லமை உள்ளது. அது ஆசிட் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எது இருந்தாலும் என்ன, கர்த்தர் அவருடைய தீர்மானம், அவர் செய்ய நினைத்ததான காரியம் தடைப்பட்டார். அவரால் முடியாத ஒரு காரியம். இதெல்லாம் இந்த மாதிரியான விசுவாசம் வரும்பொழுது, ஹல்லேலூயா, இந்த மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது மற்றதான அந்த குறைவான இந்த உலகத்தினுடைய ஞானங்கள், உலகத்தினுடைய அறிவு, மற்ற காரியங்கள் எல்லாம் வெளியே போகுது. நான் குறையா பிரசங்கிக்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. நாம் பிரசங்கிக்க போவோமே ஆனால் அநேக காரியங்கள் வரும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரே 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். காலத்தை பார்க்கும்பொழுது போதகர்களாய் இருக்க வேண்டிய நாங்கள் அப்படின்னும் போது, நீ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணினா ஒரு பிரயோஜனமும் படாது. எபிரேய பாஷையை நீ கற்று தேர்ந்து, கிரீக்கு கற்று தேர்ந்து நீ பிரசங்கம் பண்ணினா யூ கேன் டீச். உலகத்தில் நீங்கள் பிஎட் படித்து டீச்சராக இருக்கிற மாதிரி நீ ஒரு டீச்சராக இருக்கலாம். ஆனால் இந்த போதகர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் இருக்குது. எனக்கு படிப்பறிவோ கல்வி அறிவோ இல்லை. எந்த நேரத்தில் கூப்பிட்டு பிரசங்கிக்க சொன்னாலும் என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. எனக்கு இந்த மைக்கை பிடிக்கிறதுக்கான ஆசையே எனக்கு கிடையாது. நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகும். அவங்களே கூப்பிட்டு பிரதர் ஜோம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டுருப்பாரு, ஜோம் பண்ணுங்க, அவரை பற்றி பேசுங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையாக சொல்கிற பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நான் சொல்லுவேன், ஆனால் ஹல்லேலூயா, ஆவியானவர் என்னுடைய இதயத்திலிருந்து ஏவப்படுகிறதான வார்த்தையை மாற்றம்தான்
நானே பிரசங்கிப்பேன். நான் வெறுமையாக தான் இருக்கேன். ஆனால் ஒரு காரியம், ஏன் இந்த அனுபவம் நமக்கு இல்லை? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பிரசங்கிக்கும்படியான அந்த வாக்கியம் நமக்கு தேவை. ஆவியானவர் வழி நடத்துகிறதான காரியம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமாம், என் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஆரம்ப நாட்களில் வந்து ரொம்ப ஆவிக்குரியதான காரியங்களில் ரொம்ப வேத வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கிற நாட்களில் என் மனைவி கொஞ்சம் கஷ்டப்படுதேன். ஹல்லேலூயா. அதை சொல்லி நான் ஒரு இது இல்லை, சத்ரு அது மாதிரியான கிரியை செய்வோம். நான் வேலையிலேருந்து வந்த உடனே அந்த மனைவியோட பாஸ்போர்ட்டை நான் ரினிவல் பண்ணேன். இன்னொரு நபரை போய் பார்க்கணும். அந்த காரியத்தை நான் ரொம்ப நாள் பண்ணதுனால ஒரே சண்டையாக இருக்கும். வேலையிலேருந்து வந்த உடனே இந்த பாஸ்போர்ட் எடுத்தேன். நான் ஒரு பேக் வச்சுருப்பேன். பாஸ்போர்ட்டை கையில் எடுத்து போனால் தொலைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பேக்குள்ளே வச்சேன். பேக் இவ்வளோ பெருசாக இருக்குது, வெறும் பாஸ்போர்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள், என் ஒய்ஃபோட பைபிள் எடுத்து உள்ளே வச்சுட்டு போனேன். பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்காக ஒரு நபரை பார்க்கறதுக்கு போகிறேன். செருபாபில்னு என்னுடைய நண்பர், அவரோடு கூட கடந்து போகிறோம். பாஸ்போர்ட்டு காரியங்களை ரினியூவல் பண்ணும்படியாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்கள் போய் பார்த்துட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் கிராம ஊழியம் சொல்லிட்டு மூலக்கடையில் ஒரு ஊழியம் ஐசக் ராஜான்னு ஒருத்தர் இதை ஆரம்பித்து நடத்திட்டு வர்றாரு. ஒரு கடை மாதிரி இருக்கும். நான் வரும்போது பிரதர் சொல்கிறார், வாங்க மீட்டிங் போயிட்டு போகலான்னு. ஜஸ்ட்டு போய் நான் அந்த மீட்டிங்கில் உங்களை மாதிரி நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டுருக்கிறேன். ஐசக் ராஜா சொல்கிறாரு, நம்ம சகோதரர் பிரதர் தாமஸ் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தருவார். எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நாட்களிலே நான் வசனங்களை வாசிக்கிறதான அந்த வார்த்தையிலேருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதில் வந்து இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் அந்த 4-5 வசனங்களை பேஸ் பண்ணி அந்த காரியத்தில் நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபினான்ஷியல் வேத வசனத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் கடந்து வருது. அதை சொல்கிறாரு, கொடூரமானவனின் சீடர் மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலன். இந்த ஒரே ஒரு வேர்டு தான் ஏழை அப்படின்னும் போது நம்ம எப்படி ஏழையை பார்க்குறோம்? ஏழை பணக்காரன் எப்படி பார்க்குறோம்? அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவனுடைய பணத்தினுடைய காரியங்களை வச்சு அவனை ஏழை. பணம் இல்லைன்னா அவன் ஏழை, பணம் இருந்தால் அவனை பணக்காரன் போடுறோம். அப்போ அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியம், பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறதான உனக்கு கர்த்தர் பலனாக இருப்பாருன்னு சொல்லி பிரசங்கிட்டு முடிச்சாச்சு. உடனே அதை நடத்திக்கிட்டு இருக்கிறது தானே அந்த ஐசக் ராஜான்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர். முடிஞ்ச உடனே கையை பிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு காணிக்கலாம் தராரு. நான் முதல் அவர்களை தான் காணிக்க வாங்கினேன். ஹல்லேலூயா. வற்புறுத்தி கொடுக்குறாரு. கேட்டால் அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கார். இதுதான் முடியும். நீங்கள் காலத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள்னா நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும், ஹீப்ரு படிக்கணும், ரிசர்ச் தான் உங்களுக்கு தவிர பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாஞ்சியோ தாகமோ உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி எந்த ஒரு பிளைண்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 1008 பிரச்சனை. ஒரு ரோடு 4 மணிக்கு போட்ட காசு வண்டி நம்பர் வந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம். லோடு அலாட் ஆகலை. ஹல்லேலூயா. ஆமாம், என்ன நடக்கும்னு எனக்கு ஒரே குழப்பம். கீழே போய் பேச வேண்டியதெல்லாம் பேசி, மெசேஜ் பண்ண வேண்டியதெல்லாம் மெசேஜ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரியான நிலைமையிலும் கர்த்தர் என்ன பயன்படுத்தக்கூடுமே. ஆனால் நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1
4வது வசனத்தை வாசிங்க.